தேவனை அறிந்து கொள்வதற்காக. எனவே வேதத்தை பற்றி அறிவு மாத்திரம் நமக்கு இருந்தால் போதாது, வேதத்தின் மூலமாய் தேவனை பற்றிய அறிவு நமக்கு மிக மிக அவசியம். இந்த உபவாச நாட்களிலே உப என்றால் துணை என்ற அர்த்தம். வாசம், தேவனோடு வாசமாக இருப்பது, தேவனுடைய தேவ சமூகத்திலே தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் உபவாச ஜபம். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எவ்வளோ நேரம் பேசணும்? நாங்களா பேசுறியா? சரி ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ நேரம் பேசணும்? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? ஓகே, எனக்கு 40 நிமிடங்கள் இருக்குது உங்களோட பேச. கவனிங்க. சரி, வாசிக்கலாம். எரேமியா 1:3 வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எரேமியாவுக்கு உண்டாயிற்று. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. தேவைப்பட்டால் நான் சொல்கிற வசனத்தை எழுதிக்கிங்க. பின்னாடி அதை குறித்து நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். எரேமியா 1:3 வாசித்தீங்களா? இன்னும் சில வசனம் சொல்கிறேன். நம்ம சிதேக்கியா ராஜாவை பற்றியும் சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். கவனிங்க. எரேமியா 21:7 வசனத்தை கண்டிப்பாக எழுதி பழகு, சரிங்களா? சர்ச்சுக்கு ஜபத்துக்கு வரும்போது பைபிள் கொண்டு வர மாதிரி, பாட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கணும், சரிங்களா? நோட்டு போட்டுக்கணும், ஒரு டைரி வச்சுக்கணும். எங்கள் சபைகளில் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நான் எழுத பழக்க வைத்திருக்கிறேன். எல்லாரும் எழுதும். என்ன செய்தி கேட்டோம், என்ன பிரசங்கம் கேட்டோம், நீங்கள் வீட்டில் போய் திருப்பி பார்க்கவும், இந்த வேதத்தை படிக்கும்போது திரும்ப அதை தியானிப்போதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காதல் கேட்டு இந்த காதலை விட்டுற போகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாருங்க, சொல்கிற வசனம் எரேமியா 21:7, 24:8 வசனம் வாசிக்க வேண்டாம், எழுதிக்குங்க. பாருங்க, பின்னாடி போய் திருப்பி பாருங்க. 27:12 இதெல்லாம் எரேமியாவில் சொல்கிறேன். 28:1, 29:3, 32:5, 34:2 மற்றும் 41 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். 34ஆம் அதிகாரம் 4வது வசனம், 37:12 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு நம்ம படிக்க முடியும். கவனிங்க, ஒரு வரலாறு நம்ம படிக்க முடியும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவனும் தேவாலயமும் தேவ ஜனங்களும், சரிங்களா? இது உபவாச ஜபமாக இருக்கனால நமக்கு ஒரு பாரம் வேணும். தேவனை குறித்த ஒரு அறிவு வேணும், தேவாலயத்தை பற்றிய ஒரு பார்வை வேணும், தேவ ஜனங்களை பற்றிய வெளிப்பாடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஜபம் எல்லாரும் பண்ணலாம், ஆனால் அந்த ஜபம் ஆத்ம பாரத்தோடு நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று, சரிங்களா? அதனால் நான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் சில பிறந்திருக்கலாம். அதாவது ஆண்டவர் அறியாமல் பிறப்பது தப்பே இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் நம்ம பிறக்கிறது தப்பில்லை. ஆனால் ஆண்டவர் அறியாமலே மரிப்பது தான் தவறு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதான் நீங்கள் எழுதணும்னு சொன்னேன். ஆண்டவர் அறியாமல் பிறந்தது தப்பில்லை. ஐயோ, ஆண்டவர் அறியாமையே பிறந்துட்டேன், இல்லை, தப்பில்லை. ஆண்டவர் அறியாமலே என்ன செஞ்சிடக்கூடாது, மரித்து விடக்கூடாது, அதுதான் தவறு. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம தேவனை என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். கவனிங்க, தேவன் இந்த இடத்துல நம்ம வாசித்த வசனங்கள், இந்த வேத வரலாற்றில் புரட்டி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், தேவன் மனிதனை உருவாக்கினார், அவனோடு என்ன செய்தார், உறவாடினார், சஞ்சரித்தார். ஆனால் தேவன் மனிதன் பாவம் செய்த பிறகு தேவன் என்ன செஞ்சார், ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டிட்டார். அப்புறம் தேவன் மனுஷனை தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண ஒரு கூடாரத்தை போட சொன்னார். அதுதான் ஆசரிப்பு கூடாரம். கரெக்டுங்களா? சொல்ல புரியுதுங்களா? ஆசரிப்பு கூடாரத்தை சேர்த்து கவனிக்கணும். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் நடுவில் நான் என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். ஆசரிப்பு கூடாரம் போட்டாங்க. இஸ்ரவேலர் வனாந்த பிரயாணத்தில் தேவன் அவங்களோடவே நடந்து வந்தார். மேகஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா அவங்களோடு வந்தார். பாருங்க, அதுக்கு பின்பு
தேவன் என்ன செய்கிறாரு, அவங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறாரு. ஆனால் தேவ ஜனங்கள் அவரை விட்டு தூரமாகவே போகிறாங்க. பின்னாட்களில் எருசலேமில் ஒரு ஆலயம் கட்டணும்னு தாவீது என்ன செஞ்சார், ஆசைப்பட்டார். அவர் என்ன சொன்னார், தாவீதுடைய இருதயத்தில் இருந்ததை தேவன் நிறைவேற்றினார். தாவீது செய்யலை, தாவீது நினைச்சதை சாலோமன் செஞ்சார். நான் சொல்ல புரியுதுங்களா? சாலோமன் செஞ்சார். யார் செஞ்சது? சாலோமன் ராஜா செஞ்சார். ஆனால் அது தாவீது செய்ய வேண்டியது. ஆனால் தாவீது என்ன செய்யல, ஆண்டவரே வேண்டாப்பா அப்படின்ட்டார். அப்போ சாலோமன் கட்டின ஆலயம் தாவீது விரும்பினார். அப்போ சாலோமனால் கட்டப்பட்ட ஆலயம் ஒரு நாள் என்னாச்சு, இடிக்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? இடிக்கப்பட்டது. ஆண்டவர் தாவீது விரும்பினதை நிறைவேற்றினார். சாலோமன் கட்டின ஆலயம் பின்பு என்னாச்சு, தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. பைபிள் படிச்சிருக்கீங்களா? தீக்கிரையாக்கப்பட்டது. அப்போ கவனிங்க, தேவன் எருசலேம் ஆலயத்தை இடிப்பதற்கு அனுமதிச்சாரே, ஏன் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். நீங்கள் பேசலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆனால் அவங்க யாரு? தேவனுடைய சொந்த ஜனம். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவர் யார்? அனாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், நீ சத்துருக்களின் மேடுகளை விதிப்பாய்னு சொன்னார்ல. தேவனுக்கு ஒப்பாக எங்கும் யாரும் இல்லை. அதே வேளையில தேவன் சொல்றார், தேவ ஜனங்களுக்கு ஒப்பாக இன்னொரு கூட்டம் இல்லைங்கிறாரு. ஆனா இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போனாங்க. அப்படிதானே? 70 வருஷம் எங்க போனாங்க? பாபிலோன்ல சிறையிருப்புக்குள்ள போனாங்க. அதை பத்தி நம்ம படிக்கலாம், கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த ஜனங்களை, தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு, தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. தேவ ஜனம் எங்க போனாங்க? சிறையிருப்புக்குள்ள போனாங்க. தேவன் அவங்களோடு வாசம் பண்ண விரும்பினாரு. ஆனா அவங்க பாபிலோன்ல போய் சொல்றாங்க, கர்த்தருடைய பாடலை நாங்க பாபிலோன்ல எப்படி பாட முடியும்ன்றாங்க. ஆனா செங்கடல் பிளந்து வெளியே வந்த போது, அவங்க செங்கடல் பிளக்கப்பட்டு தேவன் அற்புதம் செய்து வெட்டாந்தரையில நடந்து கரை சேர்ந்த பிறகு அவங்க சொன்னாங்க, பிரியாம் பாடுறாங்க, மகிமையா கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பவருடைய நாமம், அவர் அதிசயம் செய்கிறது, உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் துதிக்கப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இப்படியெல்லாம் பாடி தேவனை துதிச்ச ஜனம் இப்ப பாபிலோன்ல எப்படி பாட்டு பாட முடியும்ன்றாங்க. ஏற்கனவே 400 வருஷம், 430 வருஷம், 400 வருடம் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. நாமளும் ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? ஆண்டவர் அறியாம அடிமைத்தனத்தில் இருந்தோம். அப்படிதானே? ரட்சிக்கப்பட பாவத்துக்கும் சாபத்துக்கும் உலக மாயைக்கும் அடிமையா இருந்தோம். அப்படிதானே? அடிமையா இருந்தோம். நம்மளை தேவன் விடுதலையாக்கி இன்னைக்கு அவருடைய சொந்த ஜனமா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு தேவன் ஒரு கானான் தேசத்தை சுதந்திரமா தந்தது போல, தேவன் அவர்களை வாழ்விடங்களை கர்த்தர் கொடுத்தது போல, நாம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய தேவன் தமது ஆலயத்தின் மூலமாய் சத்தியத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்து. நல்ல செய்தியை நல்ல புல்லுள்ள இடத்துல வைக்கிறார். ஆண்டு நல்ல ஆராதனைகளை செய்து கொடுக்கிறார். உபவாச ஜபங்களை நம்மளை போஷிக்கிறார். அதிகால ஜபங்கள் வார்த்தைகளை தருகிறார். எத்தனை இன்னைக்கு செய்திகளுக்கு தேவ வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. அப்படி தேவன் நம்மளை போஷிக்கிறார். ஆனாலும் தேவ பிள்ளைகள் பலர் இன்னும் சிறையிருப்பில் தான் இருக்கிறார். அதுதான் நீங்கள் சிந்திக்கணும். இப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மீண்டும் 70 வருடம் சிறையிருப்புக்குள் போனார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அவர்களை மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் மறுபடியும் 70 வருடம் கழித்து அவர்களை தேவன் கொண்டு வருகிறார். செருபாபேல் தலைமையிலே கொண்டு வருகிறார். இவர்களெல்லாம் மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறார். எஸ்ராய் பிரசங்கிக்கிறார். நியாயப்பிரமாணம் போதிக்கப்படுகிறது. ஆனால் மீண்டும் ஜனங்கள், ஆசாரியர்கள் நல்ல புசித்தார்கள், குடித்தார்கள்.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்காமல் அவர்கள் தாங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் மல்கியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். மீண்டும் அவர்கள் தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசிகள் இல்லை, சரியான ஆசாரியர்கள் இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற தேவ மனிதர்கள் இல்லை. அவர்கள் மீண்டும் 400 வருடம் என்ற இருண்ட காலத்துக்குள் போனார்கள். இதான பைபிள் படிக்கிறோம்ல, மத்தேயு டு மல்கியாக்கு இடையில என்ன செஞ்சாங்க? இருண்ட காலம், ஒரு காலம் இருக்கு, அப்படிதானே? 4 வருஷம் அடிமையா இருந்தவங்க, விடுதலை ஆகி சொந்த தேசம் பெற்றவங்க, பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறைப்பட்டு போனவங்க, திரும்ப வந்து ஆலயத்தை கட்டினவங்க, மறுபடியும் எங்க போயிட்டாங்க? 400 வருஷம் இருண்ட காலத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப ஆலயம் இருக்கு, ஆசாரியன் இருக்காங்க, ஆனா என்ன இல்ல? சத்தியம் இல்ல. கவனிக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? அறுவடைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா என்ன இல்ல? அறுவடை இல்லை. இப்ப கவனிங்க, அதுக்கப்புறம் ஏரோது ராஜா என்ன செய்கிறாரு? யூதர்களுக்கு உதவியாக அவன் தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறான். யூதர்கள் என்ன செய்யறாங்க? ஏரோது என்ன செய்ய, அவங்களை எடுத்துக்கொள்கிறான். அவங்க என்ன செய்யறாங்க? இருமாப்பா ஆளுகை செய்யறாங்க. பின்பு ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு பின்பு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தேவர் பரலோகம் சென்ற பிறகு கிபி 70 மறுபடியும் என்ன செய்யப்படுது? எருசலேம் இடிக்கப்படுது. இப்பொழுது அழுகையின் சுவர் என்ற ஒரு சுவர் மாத்திரமே இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க, இப்ப தேவஜனமும் ஒடுக்கப்பட்டாங்க, தேவாலயமும் இடிக்கப்பட்டுச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதை தான் சிந்திக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? கவனிங்க, இப்ப நம்ம ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். ஜெபிக்கணும் அப்படின்னா தேவனை குறித்த ஞானம் நமக்கு வேணும், தேவாலயத்தை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும், தேவ ஜனங்களை பற்றிய வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யணும்? வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் என்பது ஆடி செல்லும் மேடை அல்ல, அது போராடுவதற்கான போர்க்களம் என்று சொல்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய ஆலயம் என்பது ஆடி செல்லுகிற மேடை அல்ல. இங்கே நாம் வேஷம் போடுகிறதும் உலகத்தான் போல தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த இடத்தை ஆடுகிற ஒரு மேடையாக பயன்படுத்தக்கூடாது. இந்த தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேவன் தேர்ந்தெடுத்த இடம். நாம் இங்கிருந்து இந்த உலகத்தோடு போராடுகிற ஒரு போர்க்களம். அல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக போராடுகிறோம், உபவாசத்தின் மூலமாக என்ன செய்கிறோம்? போராடுகிறோம், முழங்காலில் நின்று போராடுகிறோம், அழுது போராடுகிறோம், அர்ப்பணித்து போராடுகிறோம், ஆத்தும பாரத்தோடு போராடுகிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், உலக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், நமக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இது போராடுகிற ஒரு போர்க்களம். என்றைக்கு சபையை தேவன் தெரிந்து கொண்டாரோ, இன்றும் தேவன் அதற்கு விரோதமாய் எத்தனை போர்க்களம் வந்தாலும் சபை ஜெயித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியங்கள் தோற்று போகவில்லை, அது ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஊழியத்தை உருவாக்கினவர் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை தந்தவர் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? எத்தனையோ பேர் எழுப்பினார்கள், எத்தனையோ பேர் மறைந்தார்கள். ஆனா இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னவர் இன்றும் ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப தாவீது விரும்பினாரு, சாலமோன் கட்டினாரு, நெகேமியா காலத்தில் அலங்கு கட்டப்பட்டுச்சு, எஸ்ரா நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறாரு. இப்படியெல்லாம் இருந்த தேவனுடைய ஆலயம் நேபுகாத் நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்டு எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. எனக்கு 1/2 மணி நேரம் இருக்கு, வேற வரலாறு பேச போறேன், நீங்க கவனிச்சுட்டே வரணும். சரிங்களா? முடிஞ்சா நான் சொல்றதை எழுதிக்கங்க. நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு அரசனை கொண்டு சிதேக்கியா ராஜா அரசாண்ட அந்த காலம். எரேமியாவில் சொல்லப்பட்ட அவர் தீர்க்கதரிசி சொல்லும்போதெல்லாம் அவரை புறக்கணிச்சாங்க. சிதேக்கியாலாம் அவரை நம்பல, ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கும் சத்தியம் சொல்லுகிற நிறைய தேவ ஊழியர்கள் பிரபலமாகல.
மறைஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க சத்தியத்துக்கு சாட்சியாக தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள் இன்னைக்கும் மறைந்து இருக்கிறாங்க, ஆனா அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக கவனிங்க, ஊழியங்களை பல ஊழியங்கள் இருக்குங்க. அதில் ஒரு தனித்தாள் ஊழியன்னு ஒன்று இருக்கு. சும்மா சாதாரணமாக, அதாவது செலவில்லாமல் ஸ்தாபிக்கிற ஊழியம். சும்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அன்பை சொல்கிறீங்களே, அது ஒரு தனித்தாள் ஊழியம். வாகனத்தில் போகிறீங்க, ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, யதார்த்தமாக ஒரு இயேசுவின் அன்பை சொல்கிறீங்க, செலவே இல்லை, அதனால் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு பிரயாணங்களை யதார்த்தமாக சந்தித்த ஒரு ஆண்டவர் அன்பை சொல்லுங்க, அவங்க எங்கேயோ ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் தேவ ராஜ்யத்தில் இருப்பாங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா? அப்ப நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா அரசாண்ட அந்த நாட்கள்ல சிதேக்கியா ராஜா ராஜ்யபாரம் பண்றார். தாவீது விரும்பினதும் சாலோமோனால் கட்டப்பட்டதுமான ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிடும்படியாக வந்தார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு கடைசியா முடிவில் சுருக்கமாக நான் சொல்லி முடிப்பேன். கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்ட அத்தனையும் அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. கவனிங்க, அத்தனையும் நிறைவேறினது. ராஜா பார்த்தீங்கன்னா, ஆனா கவனிங்க, இப்ப சிதேக்கியா ராஜா இருக்கிறாரு, அவரு ஒரு எகிப்தியோடு உறவு வைத்து எப்படியாகலும் நேபுகாத்நேச்சாரிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று சில தவறான ஆலோசனையின்படி அவன் செயல்படுகிறான். இப்ப ராஜா உடல் பார்த்தீங்கன்னா 580 கிமு 580 ஆண்டுல பார்த்தீங்கன்னா, இதில் அக்காலத்தில் சிதேக்கியா ராஜா அரசாண்ட அந்த காலத்தில் கவனிங்க, அந்நிய அக்னி தூபபீடத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. எப்படின்னா, அவன் தவறான ஆலோசனை. கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தேவ ஜனமும் தேவனுடைய ஆலயம் தாக்கப்படுகிறது டைரக்டா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு வீழ்த்தி கொண்டு இருக்கிறான். அதான் நீங்க கவனிக்கணும். வீழ்ச்சி என்பது உடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள சத்துரு கொண்டு வருகிற தாக்குதலை நீங்க கண்டுபிடிக்கலன்னு வச்சுங்க, ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் சர்ச்சுக்கு வராமல் பின்மாறி போயிடுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க நல்லா தானே வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்த சத்துருவின் தாக்குதல் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஊழியர காரணம் சொல்லிடுவோம், அந்த விசுவாசி இந்த விசுவாசியின் காரணம் சொல்லிடுவோம், அவங்களுக்குள்ள இருந்த தாக்குதல் நமக்கு தெரியாது. கவனிக்கணும். அப்ப பார்த்தீங்கன்னா சிதேக்கியா ராஜா காலங்களில் அரசியலும் மதமும் ஒன்றாய் கலந்து வந்ததுதான் பிரச்சனை. என்றைக்கு சபைகளுக்குள்ள அரசியலும் மதமும் ஒன்றா கலந்து வருதோ அன்றைக்கு சபைக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுது. போய் தீர்க்க தரிசனங்கள் என்பது இதை கண்டுபிடிக்கணும். பைபிள் சொல்றது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை கொஞ்சம் படிக்கலாமா? வாசிங்களே. இங்க வசனங்களை படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. எது எது பாருங்க, நாம யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆனா நமக்குள்ள என்ன வரக்கூடாது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட விசுவாசி என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படாது. ஆண்டவர் அறிந்த தேவ பிள்ளைகள் என்ன செய்வோம்? சில நேரங்களில் அந்நிய நுகத்திலே மாட்டிக்கிறோம். இதுதான் காரணம். தேவன் தேவாலயம் தீக்கிரையாக்கப்படவோ தேவ ஜனங்கள் சிறைபிடிக்கப்படவோ அனுமதித்த காரணம் என்ன? இவர்கள் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டாங்க. நம்ம கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சாருக்கு கப்பம் கட்டுகிற வேலையை செஞ்சுட்டு இருந்த இந்த சிதேக்கியா ராஜா, ஆனால் போர் செய்வதற்கு அவர் என்ன செஞ்சார்னா, எகிப்தோடு இணைந்து நம்ம போர் செஞ்சிடலான்னு ஒரு கடிதத்தை எழுப்பி அனுப்பிட்டார். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு யூத ராஜா இப்போ அவன் எகிப்தியோட சம்பந்தங்களுக்கு பார்க்குறானே, அதுவும் போரிட ஆயத்தம் என்று சொல்லுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் ஆயுதங்களோடு போரிடவில்லை. அதான் கவனிக்கணும், எதிரிடைய தாக்குதலை புரிஞ்சுக்கணும். அப்ப இது மிகவும் மோசமான ஒரு கோபத்தை நேபுகாத்நேச்சாருக்கு உண்டாக்கிச்சு.
வாலிப தம்பிங்க இருக்கனால நான் சொல்றது கவனிங்க. அப்ப சிதேக்கியா ராஜா தன் தோல்விய உணர்ந்துட்டான். ஓ, தோற்று போக போறோம் அப்படின்னு நினைச்சு அவன் போய் கோட்டைக்குள்ள விழுந்து கோட்டை கதவை அடைச்சுக்கிட்டான். அப்ப இந்த ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, உள்ள போய் சிதேக்கியா ராஜாவோட தஞ்சம் புகுந்துட்டாங்க. தங்களை பாதுகாக்க நினைச்சாங்க. நான் சொல்றது கவனிங்க, பாதுகாக்க நினைச்சாங்க. அப்ப நேபுகாத்நேச்சார் ஈட்டியோ வேற எதையும் கொண்டு அவனை தாக்கல. அதான் நீங்க கவனிக்கணும், தாக்கல. நம்ம சில நேரம் சின்ன பாவம் நினைக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே தாக்குதல் இல்லைன்னு நீங்க லேசா விட்டுறக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்பதான் நம்ம கவனிக்கணும். சாத்தான் உடனே ஒரு மனுஷரை தாக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வீழ்ச்சி அடைய செய்கிறத அறியாமலே இருக்கிறத நம்ம அறியாமல் இருக்கணும். இப்ப கவனிங்க, அப்ப பாத்தீங்கன்னா உடனே நேபுகாத்நேச்சார் கோட்டையை சுற்றி தன்னுடைய சேனைகளை நிப்பாட்டிட்டான். சேனையை நிப்பாட்டிட்டான். உடனே அவங்களை கொல்லல, சேனையை நிப்பாட்டிட்டான். இப்ப கவனிச்சிங்கன்னா அவங்கள ஏன் அப்படி செஞ்சானா அவங்கள அதாவது ஈட்டினாலேயோ ஆயுதங்களினாலேயோ கொள்வதை விட ஒரு கொடூரமான விஷயத்தை அவன் கையாண்டான். அது என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, என்னது? பட்டினி. ஆயுதங்களால் கொல்லப்படுவதை விட பசி மிக கொடுமைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்றாங்க 1.5 லட்சம் பேர் தேசத்துல இரவு உணவு இல்லாம படுக்கைக்கு போறாங்களாம். தெரியுங்களா? நம்ம எவ்வளவு உணவுகளை வீணாக்குறோம்ல. இரவு உணவு இல்லாம எத்தனையோ பேர் படுக்கைக்கு போறாங்க. 3 வேளை ஆகாரம் கிடைக்காதவங்க இருக்காங்க. நினைச்சு பார்த்துருக்குறோமா? தேவன் நம்மளை எவ்வளவு அழகா போசிக்கிறார். ஆமென். கவனிங்க, இப்ப அவன் பார்த்தீங்கன்னா அவங்கள பசினாலும் பட்டினினாலும் சாகும்படி செய்கிறான். அப்ப ஆரம்பத்துல தங்களுக்கு இருந்த உணவு பொருட்களை அவங்க கொண்டு சாப்பிட்டாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த மதில சுற்றி சேனைகள் பாதுகாப்பா இருக்கிறதுனால சுமார் 30 மாதங்கள் கோட்டை சுவர் அடைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப வெளியேந்து உள்ள ஆகாரம் போகல, உள்ள இருந்து அவங்க வெளியே போக முடியவில்லை. வயல்வெளிகளிலிருந்து அவங்களுக்கு எந்த ஆகாரமும் கிடைக்கல. அவங்க பட்டினியினால வதைக்கப்படும் போது சேனை வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள கவனிங்க, இப்ப அவங்க பட்டினியினால உள்ளிருந்து வாடும்போது இப்ப சண்டைக்கு வந்து அவங்க போரிட முடியுமா? முடியாது. அவங்க என்ன ஆயிட்டாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கிற உறவை சத்துரு சிதைத்து விட்டால் நமக்கு சோதனைகள் வரும்போது ஜெயிக்க முடியாது. அதுதான் கவனிக்கணும். தனிப்பட்ட உறவிலே தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பட்டினினால வதைக்கப்படும் பொழுது அவங்களால ஆயுதங்களை தூக்க முடியல. ஆனா இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆயுதங்களை தூக்க முடியாம அவங்க இருக்கிற அந்த நிலைமைய அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய பலன் குறையும் போது சத்துரு உங்களை இன்னும் வீழ்த்துவதற்கு பயன்படுத்துவான். என்ன செய்வான்? சோர்வுகளை கொண்டு வருவான். கொஞ்சம் சோதனைகள் வந்தோம்னா ஆண்டவரை புகழ்ந்து பாடின உதடு முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறது. கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிக்க விடுகிறது. ஆண்டவர் ஏன் இவ்வளவாய் ஆண்டவரை தேடினேனே, ஆண்டவருக்கு இதை செய்தேன் அதை செய்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்து விட்டார் என்ற கேள்விகளை எழுப்பி விடுகிறான் சத்துரு. அதான் நீங்கள் கவனிக்கணும். ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா தேவனை கோபமூட்டினார்கள், அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு விட்டார்கள். கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்த காது, நமக்கு கொடுத்த கழுத்து, கைகள், கால்களிலே அந்நிய நுகங்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? நிறைய நேரங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் அந்நிய ஜனங்கள் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை துதிக்கிறோம், பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கவனிங்க, அரண்மனைக்குள் இருந்த பொன் வெள்ளி இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட முடியல. ஆனா தேவனுடைய ஆலயம் எதால கட்டப்பட்டிருந்துச்சு? சாலமோன் எதில் கட்டி வச்சிருந்தாரு? தங்கத்தால. தங்கம் பூசி இருந்தாங்க. சாப்பிட முடிஞ்சா? இல்ல.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ளதை விட்டு தரித்திரனுக்கு கொடுனா அந்த வாலிபன் துக்கத்தோடவே பாருங்க. பொன் வெள்ளி எல்லாம் கொட்டி கிடக்கு, ஆனா சாப்பிட முடியல. 30 மாதங்கள் பட்டினியா கிடக்குறாங்க. பொன் வெள்ளி கொடுத்து வாங்கும் அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனா அதனால அவங்க ஒரு ரொட்டி துண்ட கூட வாங்க முடியல. யாரு தலைப்பை மறந்துடாங்க? தேவனும் தேவாலயமும் தேவஜாலம். இப்ப பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுக்கு தவறான ஆலோசனை கொடுத்த மத தலைவர்கள், அதாவது தூபம் காட்டுகிற ஆசாரியர்கள், அவங்களுமே பட்டினியினாலதான் வாடினாங்க. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆலோசனையே ஆரம்ப காலங்களில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே இது உங்க சித்தமா, உங்க சித்தமா, உங்க சித்தமான்னு கேட்ட தேவ பிள்ளைங்க இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்ததுனால நீங்களும் தோற்று போறீங்க. உங்களுக்கு ஆலோசனை தந்தவங்களும் உங்களால் பாதிக்கப்படும். அதனாலதான் தேவனுடைய ஆலோசனையை கேட்டே பழகின தேவ பிள்ளைகள், தேவ சத்தம் கேட்குறீங்களா என்பதை மீண்டும் நம்மை பரிசோதித்துக் கொள்வதுதான் உபவாசிச்சது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்ப இவங்க ஒரு காலத்துல எசேக்கியா ராஜா அரண்மனையில, சிதேக்கியா ராஜா அரண்மனையில சாப்பிட்டாரு. இப்ப பட்டினியினால வாடிட்டு இருக்காரு. இப்ப இஸ்ரவேலுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உள்ள எல்லா பட்டினி. அப்ப ஏழை பணக்கார என்ற வித்தியாசமே இல்லை, எல்லாம் சமமாயிட்டாங்க. பசி யாரையாவது ஏழை பணக்காரனை விட்டு வைக்குமா? எல்லாருக்கும் ஒரே விஷயம். கவனிக்கிறீங்களா? இப்ப என்னன்னா, சேகரித்த தண்ணி முடிஞ்சிருச்சு, தொட்டியில தண்ணி தீந்துருச்சு. பசி எங்க கொண்டு போய் விடுந்தீங்களா? மனுஷனுடைய ஒழுக்கத்தையே மீற பண்ணிடும். என்ன நடந்துச்சு? புலம்பல்ல படிக்கிறோமா? தங்கள் பிள்ளைகளை என்ன செஞ்சாங்களா? பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? தங்கள் பிள்ளைகளை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பைபிள் வேத அறிவு மட்டும் இல்லை, வேத அறிவில் தேவ அறிவு நமக்கு வேணும். அவங்க என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டாங்களாம். அதாவது சொல்லுவாங்க, தாய் மறந்தாலும் நான் உன்னை. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தாய் கூட இரக்கம் அன்புக்கு அடையாளமா சொல்லுவாங்க பெற்ற தாயை. ஆனா அந்த தாய்மார்களே கொடூரம் உள்ளவங்களா மாறிட்டாங்க. பிள்ளைகளை என்ன செஞ்சாங்களே? அங்கு இருந்த அநேக தாய்மார்கள் ஒன்று கூடி தங்கள் சொந்த பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடும்படியாக அந்த பசி மனிதனின் மேன்மையை அழித்து விட்டது. இதைத்தான் புலம்பல்ல படிக்கிறோம். இதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். இதாங்க தேசத்தின் நிலவரம் எப்படி இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா? தேவ பிள்ளைகள், தேவ ஜனம் தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய கற்பனையை, தேவனுடைய வார்த்தையை மீறும் போது தேசமும் பாதிக்கப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப பாபிலோனியர் எந்த விதமான அம்புக்கும் அவங்கள கொல்லல, ஆனா அவங்க பிள்ளைகளையே கொண்டு சமைத்தார். அந்த அளவுக்கு என்ன நடந்தது? படிச்சிருக்கீங்களா? படிக்கணும். சும்மா சங்கீதமும் சுவிசேஷம் மட்டும் படிக்கக்கூடாது. எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, சின்ன தீர்க்க எல்லாம் படிக்கணும். இதுக்கு தான் முழு பைபிளை படிக்கணும். அங்கங்க என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. சொல்லுவாங்களா, ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் அவசரமாக வேலைக்கு போகும்போது பைபிளை திறந்தான், அவன் ஆண்டு கொண்டு சேர்த்தான். ஐயோ இதெல்லாம் வாக்குத்தத்தம், மறுபடியும் நீயும் போய் அப்படியே செய். ஐயோ ஆண்டவரே இப்படியா பேச, மறுபடியும் நீ செய்கிறதை சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டான். இப்படி பைபிள் படிக்கக்கூடாது, வரிசையாக படிக்கணும். புரிஞ்சாலும் புரியும், அது வரலாறு இருந்தாலும் பரவாயில்ல. 4ஆவது புத்தகத்தை எல்லாம் தெளிவாக பொறுமையாக படிக்கணும். இல்லையா? நம்ம பைபிளில் சங்கீதம் மட்டும் அப்படி பிதுங்கிக்கிட்டு நிற்கும். ஏன்னா அங்கே மட்டும்தான் என்ன செய்கிறோம்? ஆமாம், அங்கே மட்டும்தான் தேவனை புகழ்ந்துட்டா எல்லாம் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு 7 நிமிடத்தில் 100 ஸ்தோத்திரப்படிகள், 1000 பஸ்ஸில் உட்காந்து ஸ்தோத்திரம் அதை ஒரே மந்திர மாதிரி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து எல்லாத்தையும் வாங்கிடும்னு நினைக்கிறோம். தேவனுடைய கேரக்டரில் ஒன்று தெரியுங்களா? அவர் புகழ்ச்சியவே விரும்ப மாட்டார். 12 வயசு சிறுமியை உயிரோடு எழுப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்ட்டு போயிட்டார்.
நம்ம காய்ச்ச தலைவலி சரியானாலே 10 பேர்ட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. அவர் செத்தவங்களை உயிரோடு எழுப்பிட்டு சொல்லாதீங்க சொல்லி போயிட்டாரு. அதாங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. விளம்பரத்தையே விரும்பாத தெய்வம். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்ப இந்த பாபிலோன்ல எந்த விதமான அம்புகளுமே பாபிலோனியர் பயன்படுத்தாமலே இந்த தேவ ஜனம் மடியக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. பட்டயத்தால் வெட்டப்பட்டு மடிவதை விட பட்டினியால் கொஞ்சம் கொஞ்சமாக மடிந்து அவர்கள் கொடுமையான விஷயத்தில் செல்லக்கூடிய லெவலுக்கு சென்றுவிட்டார்கள். இதுதான் பாபிலோன் அரசன் கையாண்ட மிகப்பெரிய யுக்தி, தந்திரம். சாத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து சாத்தான் என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களை திருடவும் அழிக்கவும் கொல்ல வருகிறான். கட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் நம்ம என்ன செய்யறான்? வகையோடு சுற்றி பார்க்கிறான். ஏதாவது ஒரு வகை கிடைக்குதா? உங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்து எப்படியாயிலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இழுக்கிறத சத்துடைய தந்திரத்தை நீங்கள் தெரியலைன்னா நம்மளும் சிறையிருப்புக்குள் சென்றுவிடும். அதை கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படியோ அதை விட முடிவு நன்றாக இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு வந்து ஆரம்ப நிலையில் ஊழியக்காரில் ரொம்ப தாழ்மையாக மதித்து பணிவோடு உங்களை கனப்படுத்தி ஐயா சோத்திரம் எல்லாம் மதிச்சிருப்போம். என்ன சொன்னாலும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் போனவன அவரை விட நமக்கு தான் நிறைய ஞானம் வந்த பாரி என்ன செய்கிறோம்? கற்றுக் கொடுத்த ஊழியக்காரங்களை மதிக்கிறதில்லை, சபையை மதிக்கிறதில்லை. நம்ம ஜபம் கொஞ்சம் கேட்கப்பட்டு ஒரு சின்ன பதில் வந்தால் நம்ம பெருசாக நினைக்கிறோம். வந்துடக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் இன்னும் அதிக கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க. இப்போ இந்த ஜனங்கள் பின்பு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2 ஆண்டுகள் கழித்து கோட்டை சுவரும் இடிக்கப்பட்டுச்சு. இப்போ உள்ளே இருக்கிறாங்க, சத்தம் கேட்குது. என்னன்னா கோட்டை சுவர் அப்படியே இடிக்கிறாங்க. இடிக்கப்படும்போது பாபிலோனிய சேனை உள்ளே போகுது. ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு சத்துருவை எதிர்கொள்ள என்ன இல்லை பலன் இல்லை. கேட்டு பாருங்கள் விசுவாச பிள்ளைகள், எப்படிங்க இருக்கீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை? ஐயா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஊழியம் செஞ்ச தெரியுங்களா? எப்படி ஐயா இந்த சர்ச்சில் நான் தாயா அப்படி முட்டையில் நினைச்சோம். இப்போ 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 எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குது? கவனிங்க. நான் கனி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, கனி கொடுக்கறது போலவே கர்த்தருக்குள்ள நல்லா வளரவும் செய்யும். வளர்ச்சியும் இருக்கணும், கனியும் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய சேனை உடனே உள்ளே போகும்போது அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? ஏற்று நிற்க பலன் இல்லை. பாருங்க, நல்ல வைராக்கியமாக நின்ற தேவ பிள்ளைகள் முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர் எப்படி இருக்கிறாங்களாம்? முந்தின. ஆமாம், பழைய கதையே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது? இந்த நேரத்தில் தான் செதேக்கியா ராஜா ஒரு முடிவெடுத்தான். அவங்க மத்தியில் சுரங்க பாதையை பயன்படுத்தி ஓடிடலான்னு முடிவெடுத்தான். பாருங்க, ஆணுடைய பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுறது. சில தேவ பிள்ளைகள் பாருங்க, நல்லா ஆண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நல்லா வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் வட்டிக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன செய்வாங்க? வட்டிக்கு கொடுக்குறது. அப்புறம் ஏதாவது துன்பம் வந்தால் குறுக்கு வழியில் போகிறதுக்கு ஆமாம் முயற்சிக்கிறது. பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்கள் தாக்கப்படும் போது தங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் வேறு வழியிலே அவர்கள் செல்ல விரும்புகிறார்கள். கவனிங்க. ஆனால் சிதேக்கியா ராஜா அந்த மன்னன் ஒரு அரசனாக ராஜாவாக இருந்தும் தேவாலயத்தை அவன் என்ன செஞ்சிருக்கணும்? பாதுகாத்திருக்கணும். அவன் தான் பாதுகாத்திருக்கணும். அவனுடைய இருக்கிற ஆசாரிகள் பாதுகாத்திருக்கணும். ஆனால் அவங்கெல்லாம் தூபபீடத்தையோ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளையோ பாதுகாக்காம இவங்க தப்பிச்சு ஓட நினைச்சாங்க. இவங்க
தப்பிச்சு ஓட நினைச்சாங்க. இவங்க எப்படி தப்பித்து ஓடலாம் என்று நினைச்சு அவங்க சுரங்கப்பாதையின் வழியாக எப்படி போக முடியும்னா, அவங்க சுரங்கப்பாதை வழியாக யோர்தானை அவன் வந்து யோர்தானை கடந்து எரிகோவை விட்டு தான் கிழக்கு பக்கத்தில் போனாதான் அந்த பாலைவனத்தில் போய் அவங்க தப்பிக்கணும். இவ்வளோ முயற்சி எடுக்கணும், ஆனால் அவங்களால முடியாது. ஆனால் ஏற்கனவே இவங்க 2 வருஷமா பட்டினியாக இருந்தனால அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரம்ப காலங்களில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது உங்களுக்கு இந்த எதிர்ப்பு இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, இதை விட கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சா? நினைச்சா இல்லைங்களா? உறவுகளிடம் எதிர்ப்பு வந்துச்சு, வெளியேந்து எதிர்ப்பு வந்துச்சு, கடுமையான தடைகள் வந்துச்சு. அத்தனையும் தாண்டி ஜபத்தாலும் தேவன் மேல இருக்கிற அன்பாலும் நீங்க ஜெயிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நின்னீங்க. ஆனா இப்ப வர்ற சோதனை அவ்வளவு பிரச்சனை இல்லை. இப்ப சின்ன சோதனைக்கு சொடக்குன்னு உடஞ்சு போறோம். சின்ன சோதனை எங்க பிரதர் எப்படி சாச்சுல, சின்ன காரணம் நீங்களாம் சாதிச்சவங்க. ஆனா இப்ப சின்ன விஷயத்துக்கு பாஸ்ட்டுக்கிட்ட காக்க சொல்லிடுறோம். பாருங்க, இப்ப இவங்க பாலைவனத்துல அவங்க ஓடுறதுக்கு பலன் இல்லை, எந்த விதமும் இடமும் இல்லை. எளிதாகவே சிதேக்கியா ராஜாவும் அவனுடைய கூட்டாளிகளும் பாபிலோன்ல சிப்பாய்கிட்ட அந்த இராணுவ படைகிட்ட கண்ணிலாகப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க. இப்ப சிதேக்கியா ராஜாவை பிடிச்சிட்டாங்க. அவனோடு இருக்கிறவங்க ஓடி மறைஞ்சிட்டாங்க. வேகமாக சொல்லிடுறேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் சிதேக்கியா ராஜாவுக்கு அங்கே காத்து கொண்டு இருந்தார். அவங்க பிடிச்சிட்டு வந்துடணும், காத்து கொண்டு இருந்தாங்க. அவனை கொண்டு வந்துட்டாங்க, சிதேக்கியா ராஜாவை கொண்டு வந்துட்டாங்க. கவனிங்க, தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய பணிமுட்டுகளையும் பாதுகாக்க வேண்டிய ஆசாரிகளும் ஓடிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஒரு நாள் ஒரு சபையில் 100 விசுவாசிக்கு மேலே சபைக்கு வந்தாங்களாம். அப்போ அந்த சபைக்கு வர்ற வாலிப தம்பிங்களுக்கு ஒரு காரியம், நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களாம் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்களே, நல்ல ஆவியில் நிறைந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்களே, இவ்வளோ உற்சாகமாக இருக்காங்களே, உண்மையாகவே இவங்க தேவனை நேசிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாங்க. என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு நாள் ஆராதனை நடத்தும் போது ஒரு 3 வாலிப தம்பிங்க வேஷம் போட்டுட்டு வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் பாருங்க, இயேசுன்னு சொன்னா உங்களை கொன்னுருவோம், உங்க உயிர் வேணும்னா இப்பவே இந்த சர்ச்சை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு பாஸ்ட் கொண்டு வெளியே போயிட்டார். அந்த சர்ச்சு மூலையில ஒரு பாட்டியம்மா உட்காந்து சதுரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 3 தம்பிமார்கள் வந்தாங்க. வந்து, பாட்டி உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? இன்னும் இயேசுன்னு சொல்றீங்களே, யார் நம்ம யோபு மணி சொன்னாங்களே, தேவனை தூசித்து ஜீவன் மேல ஆசை இல்லையா அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. தம்பி, நீ என்ன கொன்னியனா நான் பரலோகம் போயிடுவேன், ஆனா நீதான் எங்க போவ? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு இப்பவே பரலோகம் போனா நீ என்னை கொன்னுடுவ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தன்னுடைய வேஷத்தை கலைச்சிட்டு சொன்னாங்களா, இந்த சர்ச்சில் இருக்கிற 100 விசுவாசி இல்லை, இந்த பாட்டி ஒண்ணுதான் விசுவாசி. பாட்டி வருதா பார்த்தீங்களா? இப்படி ஒரு டெஸ்ட் வச்சா. அல்லேலூயா. தேவன் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? அங்கேதான் உங்கள் விசுவாச பரீட்சையில் நிற்கிறீர்களா என்பதை எதிர்பார்க்கலாம். தேவன் என்னை நேசிக்கிறது உண்மை என்பது 100%. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா என்பது 100% உண்மையா என்பதை சோதிக்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் பாடுறோம், அன்பு இருக்க ஆண்டவர் மேல. அல்லேலூயா. தேவன் என்னை நேசித்தார் என்பதை இயேசு சிலுவையில் நிரூபித்து விட்டார். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறோம் என்பதை முடிவு பறிந்து நிலைத்து நிற்பதிலே சாதிக்கிறோம். அல்லேலூயா. ஊழியத்தில் ஊழியரோடு சபையோடு எத்தனை பாடுகள் வந்தாலும் யார் நிற்கிறீர்கள்? ஐயோ, சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா எதுலையும் தலையிடக்கூடாது, நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை, அதெல்லாம் பாஸ்ட் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுறது. அல்லேலூயா. கவனிங்க, நாம தான் தேவனுக்காக நிற்கணும், தேவ மனிதரோடு நாம் நிற்கணும். மோசையின் கரங்களை, மோசை கேட்கல என் கையை தூக்கி படிங்கன்னு, ஆரோனும் ஊரும்
கரங்களை உயர்த்தி பிடிச்சாங்க. யுத்தத்தில் வெற்றி கிடைச்சது. யெகோவா நிசி என்று நாமம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நிற்கணும் ஊழியத்தில், ஊழியரோடு தோள் கொடுத்து, ஐயா நான் ஜெபிக்கிறேன், நம்ம என்ன செய்யணும், சபையில் எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் அவங்க தரிசனத்தோடு இணைந்து நாம் ஓட அவங்களை விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. ஏற்ற தாழ்வுகள் வரும், பிரச்சனைகள் வரும், பல நேரங்கள் பல பாடுகள் வரும். கடைசி வரை நிற்கணும் தேவனுடைய ஆலயத்துக்காக. அல்லேலூயா. தேவனுக்காக என்ன செய்யணும், நிற்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஒரு 5 நிமிஷம் சேர்த்துக்கிட்டுங்களா? சரி கவனிங்க. எனவே சிதேக்கியா மன்னனர் இவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு உடனே மரண தண்டனை கொடுக்கல. சிதேக்கியா ராஜா என்ன நினைச்சானா, ஒரு இடையே நம்மளை கொன்னுடுவான்னு நினைச்சிருப்பாரு. ஆனால் உடனே கொல்லலை. அதான் சத்துடைய தந்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக சத்துரு கொள்ளுவது தான் அவனுடைய தந்திரம். என்ன நடந்துச்சுன்னா, மாறாக ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இந்த சிதேக்கியா ராஜா போகணும். ஏன்னா எனக்கு கப்பம் கட்டிட்டு இருந்த இவன் எகிப்தோடு சம்பந்தம் கலந்து நம்மளை வீழ்த்தலான்னு பார்த்தானா, இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி அவன் பைத்தியமாகும் வரையும் அவனை ஒரு பிணை கைதியாகவே வச்சிருக்கலான்னு சொல்லி சாதாரண ஒரு கைதிகள் தங்குற இடத்துல சிறையில் போட்டார் நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா, யூதாவின் ராஜாவான சிதேக்கியா ராஜா. எல்லாம் நான் சொன்ன வசனத்தில் இருக்குங்களா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எங்கு இருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறோம் என்று யோசிக்கும். நீங்களோட நாள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆனதே, எத்தனை தேவனுக்காக நாம் செய்திருக்கிறோம், எவ்வளவு செயல்பட்டிருக்கிறோம். கவனிங்க. அப்போ என்ன நடந்து சரிங்களா, இந்த சிதேக்கியா ராஜா கண்ணு முன்னாடியே அவனுடைய பிள்ளைகளை கொன்றான். இந்த இடம் பேச நேரம் இல்லை. அவங்களுக்கு கண்கள் முன்பாகவே சிரச்சேதம் பண்ணினான். சிதேக்கியா ராஜா கண்ணு முன்னாடியே அவனுடைய பிள்ளைகளை சிரச்சேதம் பண்ண கட்டளையிட்டான். 2 ராஜாக்கள் 25:7, எரேமியா 29:22 நீங்கள் படிக்க முடியும். காரணம், இனி எந்த ஒரு அரசனும் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி யாரும் எதிர்க்கக்கூடாது. அவன் தந்திரமாக செயல்பட்டான். சிதேக்கியா ராஜா கண்களும் பிடுங்கப்பட்டு பாபிலோன்ல சிறையில் அடைக்கப்பட்டான். யாரு? யூத ராஜா. யூதர் ராஜாக்களில் 20வது ராஜா தான் இந்த சிதேக்கியா ராஜா. நேரம் இல்லை, முடிஞ்சு. சிதேக்கியா ராஜா தனியாக பேச நேரம் இல்லை. பாருங்கள், பின்பு இந்த ராஜா பார்த்தீங்கன்னா இவரோடு சேர்ந்த ஆசாரியர்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களோடு பிடிக்கப்பட்டாங்க. ஆனால் அப்போ அந்த எருசலேம் பிடிச்சிட்டாங்க. பிடித்த பிறகு ராஜாவுக்கு தேவையான எல்லாத்தையும் தங்களுடைய வாகனங்களை கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே உள்ள கட்டப்பட்ட அந்த தங்கத்தால் பூசப்பட்ட அந்த பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போகிறாங்க. எல்லாம் கொண்டு போக முடியல, அவ்வளோ இருந்துச்சு. அங்கே உள்ள தேவனுடைய பனிமுட்டுகள், சுத்தமாக சொல்ல பனிமுட்டுகள், தூபபீடம், தேவனுடைய பனிமுட்டுகள் அங்கே இருந்துச்சுல. அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அங்கே இருக்கிற ஆசாரிகள் தலையிலே தூக்கி வச்சு பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. என்ன செய்யணும்? ஆசாரி என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்க வேண்டியவங்க, தேவனுக்கு ஆசார ஊழியம் செய்ய அவங்களும் அதை செஞ்சாங்க. வேலையே பயிரும். கவனிக்க கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கவனமாக இருக்கணும். நாங்கள் இந்த சபையில் செயல்பட அழைக்கப்பட்டிருக்குங்க. நம்ம செயல்படலாம் சத்துரு உள்ள போய். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திறப்பில் நிற்கணும். உங்கள் குடும்ப ரட்சிப்புக்கு நீங்கள் திறப்பில் நிற்கணும். உங்கள் சபை வளர்ச்சிக்கு நீங்கள் திறப்பில் நிற்கணும். ஊழியக்காரருடைய பாதுகாப்புக்கு நம்ம திறப்பில் நிற்கணும். எருசலேம் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டியவைகளெல்லாம் பாபிலோனில் கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தினார். தானியேலில் படிச்சிருக்கீங்களா? ஒரு விரல் சுவரிலே வந்து நேரம் இல்லை, முடிச்சிட்டேன். அப்போ தேவன் விரும்பினார் அவங்களோட என்ன செய்யணும்? ஆசைப்படணும். அப்போ அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. எந்த ஒரு ராஜா எந்த ஒரு ஆளையும் சிறைப்பிடிக்கப்படுதோ அப்போ அந்த தெய்வத்தையும் நாங்கள் முறியடிச்சிட்டோன்னு அவங்க நினைப்பாங்களாம். அது அவங்க நினச்சாங்க, இந்த தெய்வத்தை யூத ஜனங்களுடைய தெய்வத்தை நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நான் அவர்களை மீட்க வருவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாலமோனுடைய ஆலயத்தை பார்க்கலைங்க, பார்க்க முடியாதுங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளையே அவர் ஆலயமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தை பாதுகாக்கணும். எதால? பொய்யில போடக்கூடாது,
கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையானதை தேவையில்லாததை பார்க்கக்கூடாது. புரிஞ்சிச்சிங்களா? இந்த ஆலயத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இங்கே சர்வ வல்ல தேவன் வாசமா இருக்கிறாரு. நீங்க என் ஜனம்ன்றாரு, நீங்க என் பிள்ளைகள்ன்றாரு, நான் உங்கள் தேவன் சொல்றேன். அல்லேலூயா. எனவே இதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நேபுகாத்நேச்சார் நினைச்சா முற்றிலும் எருசலேம் அழிச்சிட்டோம், இவங்களை சிறைப்பிடிச்சிட்டோம், ஆசார்களை கொண்டு வந்துட்டோம், சேதேக்கியா ராஜாவை என்ன செஞ்சுட்டோம், பிடிச்சிட்டோம்னு நினைச்சான். ஆனா அவன் 30 வருஷம் தான் நேபுகாத்நேச்சார் அரசாங்கம். ஆனா தேவன் அவனையும் தண்டிச்சார். படிச்சிருக்கீங்களா டேனியல்ல? அவனையும் தண்டிச்சாரு. தேவ ஜனங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் தேவன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்பொழுது நாம கவனிக்கணும், சாலமோன் கட்டின ஆலயத்தை நம்ம பார்க்கல, ஆனா நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கோம். ஆனா தேவகாத்நேச்சாரை தண்டிச்சாரு. ஆனா இன்னைக்கும் தேவனும் தேவனுடைய ஜனங்களும் தேவனை ஆராதிக்கிற ஆலயம் எழுப்பி கொண்டே என்ன சொல்லப்படுது? வேதம் உன்னை தொடுகிறார். நீங்க கத்திரிக்காய் நின்னீங்கன்னா உங்களை ஒண்ணு சேதப்படுத்தான்னு சொல்லுங்க. விசுவாசம் இருக்கா? எந்த மந்திரமும் தந்திரமும் எந்த சத்துருவும் என்ன செய்ய முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. அதனால சொன்னாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சில வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடலாமா? நான் எடுத்த நேரம் முடிச்சுட்டேன். 1-2 பேர் எடுத்துங்க. ஒரே ஒரு வசனத்தை, ஒரு 2 வசனம் மட்டும் வாசி நம்ம முடிச்சிடலாம். ஓகே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனம் நான் வாசிக்கிறேன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை வெண்கலாமோ என்று வகைதேடி சுற்றித்திருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட ஆரம்பிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும். அல்லேலூயா. அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். ஒரு பூனை ஒரு பள்ளியை பார்த்துச்சான், பட்டார்னு அடிச்சுட்டான், நினைச்சுட்டான். அப்படியே அது துடிச்சது. என்ன துடிக்கும்? வாழை விட்டு. பூனை நினைச்சான் பள்ளியை கொண்டுட்டோம், ஆனா பள்ளி என்னாச்சா? அப்படித்தான் சில நேரம் சத்துரு நம்மளை கொண்டுட்டோன்னு நினைக்கிறான். ஆனா ஜீவன் தப்ப தேவன் நம்மளை பார்க்க. பூனை என்ன நினைச்சா? அந்த வாழ் துடிக்கிறத கிடக்கிற பார்த்து பூனைய பள்ளியை கொண்டு இல்லை பள்ளி போயிடுச்சு. கண்ணி தப்பிச்சு. கண்ணி இருந்து யார் தப்பினோம்? நாம தப்பினோம் சொல்லப்படுது. கர்த்தர் நம்முடைய பட்சத்தினால விட்டால் சத்துரு நம்மளை கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கனாலதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் துதிக்கிறோம். ஒரு சம்பளங்கள் படிட்டு முடிச்சிடலாம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்காக எங்களை எவ்வளவா நேசிக்கிறோம். ஆண்டவரே, சேதேக்கியா ராஜா காலம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நேபுகாத்நேச்சார் எவ்வளவோ பல காரியங்களை தேவனையும் ஆண்டவர் தேவனுடைய காரியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் ஆண்டவர் நியமித்த ராஜாவையும் எவ்வளவோ துன்பப்படுத்தினது. இன்றைக்கும் தேவன் தம்முடைய சபையை பாதுகாத்து வருகிறார். எங்களை கண்ணின் மணி போல காத்து வருகிறேன். அதற்காக எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. கையில் தட்டி சொல்லலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இப்போ இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சத்தியத்தில் நிலைத்திருக்க உண்மை நாங்கள் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை கண்மணி போல் காட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில்.